ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் தான் ப்ளவுஸ் போட்டு காட்ட போடுறேன். நான் வந்து ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோஸில் இது வந்து இன்னொரு ப்ளவுஸு, அதே சேம் கிளைண்ட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ளவுஸ் இவங்களுக்கு பண்ணியிருக்கேன். அவங்க சிம்பிளாக நலங்குக்கு போடுற மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போலவே நம்ம சரி லைன் போடுவோம்னா 3 லைன் சரி லைன் போட்டுக்கிறோம். 3 லைன் சரி லைன் வந்து கண்டினியூவாக போட்டுக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாகவே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோடைய பிராண்டு பார்த்திங்கன்னா டயாலஜி 753 கோல்டுன்னு தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் இருக்கிறது பாண்டிச்சேரியில் மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, சித்ரா சொல்லிட்டு. அங்கே தான் நான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்குகிறேன். மோஸ்ட்லி வந்து எந்த இது பீட்ஸுமே வந்து ஃபேட் ஆகலை. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சித்ராஸில் வாங்கி பாருங்கள். ஏன்னா கமெண்ட்டில் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, எந்த ஷாப் வாங்குறீங்க, எங்கே மெட்டீரியல்லாம் வந்து ஷாப் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 சைட் லைன் போட்டுக்கணும் நம்ம. 3 சரி லைன் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். சுகர் பீட்ஸ் வந்து நான் ப்ரிசோ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பேக்கெட்டாகவே வாங்கிக்கிங்க. ப்ரிசோ நல்லா தான் இருக்குது, ஃபேடும் ஆகலை. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்துடுறதில்ல. நம்ம அதேமாரி யூஸ் பண்ணுறதும் பொறுத்தும் இருக்குது. அதேமாதிரி நம்ம பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிங்க. அப்படி இல்லைனா கீழே கொட்டிக்கும் அப்படின்னா நீங்கள் கவர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. மோஸ்ட்லி வந்து ஃபேட் ஆகலை. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்கள் சவுகார்பேட்டில் அங்கே எங்கே மெட்டீரியல் நல்லாயிருக்குமோ அங்கே பார்த்து வாங்கிக்கிங்க. நான் கிரண் லூயிஸ் ஹவுஸில் வாங்கியிருக்கேன். அங்கே கூட நல்லா தான் இருக்குது. அங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4mm பீட்ஸு, ஒரு சின்ன 2mm பீட்ஸ் வச்சு மாற்றி மாற்றி இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் வந்து போட்டுக்கணும். எப்பயுமே பீட்ஸ் ஒர்க் போடும்போது ஒரு 10 to 15 நீடில்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுட்டு கண்டினியூஸாக போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஒர்க் வந்து டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நிறையா நீடில் வாங்கி வச்சு, ஏன்னா இந்த நீடில் வந்து உடன் நீடில் வந்து யூஸ் பண்ணும்போது டப்புன்னு வந்து உடஞ்சிரும். ஸோ எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கும் டைம் சேவ் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பாருங்கள், ஒரு ஸ்லோவாக போட்டு காட்டுறேன். ஒரு பீட்ஸு, ஒரு 2mm பீட்ஸ் தான் போட்டு காட்டுறேன். அப்படி கண்டினியூ நம்ம போட்டுனே வரணும். நெக்ஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் வந்து சுகர் பீட்ஸால் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். சுகர் பீட்ஸ் வந்து ப்ரிசோ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். சுகர் பீட்ஸால் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் உடன் நீடில் வாங்கினா கொஞ்சம் அந்த நீடில் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதுலேயே ஸ்டீலும் இருக்குது, ஸ்டீலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக வந்து பீட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதால மோஸ்ட்லி நான் இந்த உடன் இதான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் இது உடைக்கிறது ரொம்ப பிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் வந்து நம்ம லைட்டாக பிடிக்கணும், ஸ்டார்டிங் இருக்கணும், நீங்கள் வேணால் ஃபஸ்ட் ஸ்டீலில் இருக்கும் பீட்ஸு, இந்த பீட்ஸ் போடுற ஆரி நீடில் இருக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கிங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பழக அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உட்டனில் வாங்கிக்கிங்க. கொஞ்சம் ஏன்னா நிறைய பீட்ஸ் வந்து நம்ம எடுத்து போடலாம். அதுக்காக தான் நீடில் கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை, எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. சேம் அதில் இருக்க தான் இதுவும் இருக்கும். போடுறது பொறுத்து தான் இருக்குது. நம்ம அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டு நாட் போட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் சொல்லுவோம்ல, அந்த வீட் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட் சொல்லிட்டு அப்படியே ஸ்லைடாக போடணும். தெரியுதுங்களா? இப்படி போட்டுனே வரேன் பாருங்கள். ஏன் இப்படி போகிறோன்னா, அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். சாரீ வந்து ப்ளூ கலரில் வருது. ஸோ நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து என்ன கலர் எடுத்துருக்கேன்னா ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், ஸ்லோவாக உங்களுக்கு போட்டு காட்டினேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடிங்காக இது ஒரு போட்டு, ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டு, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரைட் சைடில் ஒரு ஸ்லைடிங்காக லைட்டாக க்ராஸ் மாதிரி போடணும். அதுமாதிரி போட்டு வந்திங்கன்னா நம்ம அதில் கேப்பில் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டணும். அதுக்காக தான். வீட் பீட்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நான் சொன்னல குந்தன் ஸ்டோனுக்கு ப்ளூ கலர் ஸ்டோன் தான் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணினே வரணும். நான் எந்த க்ளூ யூஸ் பண்ணால் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். குந்தன் ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, எடுத்துன்னு வர மாட்டேது. ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அந்த நம்ம போட்டோம்ல அதுக்கு மேலே மேலே இந்த கேப்பில் தான் போடுறேன். க்ளூவை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த இதை வச்சு, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென் க்ளூ வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுற பென் கேட்டுட்டு அதுக்கு க்ளூ பேட் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது நம்ம வாங்கி வச்சேன். ஆக்சுவலி பேராக தான் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டு வாங்கிங்க. இதுவும் கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்ன பேருன்னு. க்ளூ ஸ்டிக் பண்ணுறதுக்கு பென்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. குந்தன் ஸ்டோன்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டிக் மாதிரி இருக்குமே, பென் மாதிரி இருக்குமே கேட்டிங்கனாலே தருவாங்க. பேஸ்ட் பண்ணினே வாங்க. இது வந்து க்ளூ வந்து B7000 க்ளூ. ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 mm பீட்ஸ், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பீட்ஸ் எடுத்து ஒன்றுத்துக்கு ஒரு லாக் போட்டுங்க. நாட் போட்டுனே வரேன். நாட் வந்து நம்ம நார்மலாக போடுற நாட்டும் போடலாம். இப்போ வந்து நான் மேலே லாக் பண்ணி விட்றேன். ஸோ வந்து அது அந்தளவுக்கு எடுத்துன்னு வரல. சிங்கிளாக போடும்போதுமே போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு அழகாக வரும். அதேமாரி நாட்டு வந்து தனித்தனியாக ஒன்றுத்துக்கு போடும்போது கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பெரிய நாட் போட்டாலும் தெரியும். இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எடுத்துன்னு வராது உங்களுக்கு. ஸோ வந்து யூஸ்ஃபுல் தான். நீங்கள் ட்ரை பண்ணி நாட் போடுறீங்க, அப்படி சின்னதாக போடுற மாதிரிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி நாட் ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் இந்த மாதிரி பீட்ஸை ஃபுல்லாக லாக் பண்ணுற மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நெக்ஸ்ட்டு போடும்போது எப்பயுமே சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு போடணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எடுத்துன்னு வராது. டைட்டாகவும் இருக்கும். எடுத்துன்னு பிச்சின்னு வராது. ப்ளவுஸ் நீங்கள் வந்து ஃப்ரேம்லேருந்து ப்ளவுஸ் எடுத்ததுமே அந்த இடத்துல வந்து லூஸ் விடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் வந்து பார்த்து எப்பயுமே நெக்ஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஒரு லாக் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதுலேயே நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகவே போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து மேலே அப்படியே லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம போடும்போது சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பீட்ஸ் போட்டு பாருங்கள், போட்டு ஒரு பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கும் இன்னொரு லாக் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே லாக் பண்ணணும். இதுதான் அதோடய மெத்தடு. கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுக்கிறது. இதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக போடலாம் தான் போட்டு காட்டுறேன், பார்த்துக்குங்க. நிறைய பேர் ஏன் ரொம்ப ஸ்லோவாக போடாமல் ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னா, நான் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில டைம் ஸ்பீடாக எடுத்துடுவேன். எடிட்டிங்கில் வந்து சரி ரொம்பவும் லென்த்தாக இருந்தால் பார்க்க முடியாதுன்றதால நான் எல்லாமே ஸ்பீடாக போட்டு காட்டுறேன். இனிமேட்டு வர வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாகவே எப்படி போடணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே நான் ஸ்லோவாக போட்டு காட்டுறேன். என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பீட்ஸ் எல்லாமே நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ அந்த கேப்பில் சின்னது சுகர் பீட்ஸ் இருக்கும்ல, அதுதான் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஆரி நீடிலையும் போடலாம். நீடில் போடும்போது இந்த இவ்வளோ சின்ன இடத்துல உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து நீடில் சைஸ் வந்து 10 சைஸை எடுத்து இந்த மாதிரி அங்கங்கே சுகர் பீட்ஸை வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃபுல்லாகவே கவர் ஆகணும், எந்த கேப்பும் இருக்கக்கூடாதுன்றதால நாங்கள் அங்கே சுகர் பீட்ஸால் இந்த மாதிரி லைன் ஒரு சின்ன சுகர் பீட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். தெரியுதுங்களா? பாருங்கள், உங்களுக்கு கிளியராக போட்டு காட்டுறோம். சின்ன தெரியுதுங்களா? இந்த இவ்வளோ சின்ன ப்ளேஸில் நீங்கள் ஆரி நீடில் விட்டு அதுக்கு ஒரு லாட் போட்டது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு ரொம்ப சின்னதாக இடத்துல நீங்கள் வந்து நார்மல் நீடில் சைஸ் நம்பர் 10 யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சுகர் பீட்ஸால் நம்ம அங்கே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அந்த கேப் இருக்கலாம். கேப் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ வந்து அங்கே ஒரு பேர்ல் வச்ச குந்தன் ஸ்டோன் இருக்குது. சின்ன சைஸு, கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். ரொம்ப சின்ன சைஸில் மீடியம் சைஸு அதை எடுத்து அங்கங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு மாதிரி நல்லா ஒரு நெருக்கமாக எந்த ஒரு கேப் இல்லாமல் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓவராலாக பார்டர்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் புட்டாஸ் வைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கணக்கு உங்களுக்கு வைக்க தெரியலனா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இன்ச் டேப்பால் அங்கங்கே ஒரு 2 இன்ச் கேப்பில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு பக்கத்தில் வந்து கேப்பில் வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒர்க் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக வரும். அங்கங்கே வரும். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் மாற்றினாலுமே ரொம்ப கிட்ட போட்டாலும் புட்டாஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் வச்சு போட்டுக்கணும். முடிச்சதுக்கப்புறமா 3 mm பீட்ஸும் ஒரு சின்ன பீட்ஸும் வச்சு இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஃபுல்லாகவே முடித்து நாட் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். அது என்னன்னா சாரிலே இருக்க ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து நார்மல் சைஸோட கொஞ்சம் சைஸ் பெருசாக எடுத்துக்கோங்க. அந்த புட்டாஸில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். நான் வந்து க்ளூ வந்து B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். தெரியுதுங்களா? இப்போ அந்த இடத்துல வச்சுட்டா ஒரு சின்ன அழகான புட்டாஸ் வந்து அழகாக இருக்குது பாருங்கள். குந்தன் ஸ்டோன்
ஸ்டோன்லேயே ரவுண்டு ப்ளூ ஸ்டோன் வச்சது நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாகவே ஓவராலாகவே புட்டாஸ் வந்து போட்டுறது தான் இப்போ நான் வீடியோஸில் போட்டு காட்டுறேன். லெஃப்ட்டு ரைட்டு இது போட்டு சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக வரலனா நீங்கள் வந்து பென்சில் இருக்குல்ல, ஒயிட் பென்சிலை வச்சு லீஃப் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷேப் வரும். ஏன்னா எனக்கு போட்டு பழகம் இருந்தாலும் நான் போட்டுட்டேன். வச்சுட்டு நீங்கள் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சின்ன புட்டாஸ் தான் அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாகவும் வைக்கணும், கொஞ்சம் கிட்ட வைக்கனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், லுக்கும் நல்லாயிருக்கும். B7000 க்ளூவே யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு புட்டாஸ் நிறைய பேர் புட்டாஸ் வைக்கிறீங்க, அங்கங்கே வைக்கும்போது கூட நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாட் போட்டு பண்ணணுமா, நாட் போட்டும் பண்ணலாம், சின்னதாக ஒரு லாக் போட்டு நீங்கள் பண்ணலாம். இதே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ப்ளவுஸ் வந்து ரொம்பவும் உள்ளே நம்ம போகிறது எல்லாமே மேல் சைடு வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் நாட் போட்டுட்டு இது கட் பண்ணிக்கிங்க. ஸோ லைட்டாக க்ளூ வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பிச்சின்னு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே அங்கங்கே ஸ்டோன் தான் பேஸ்ட் பண்ணின்னு இருக்கேன். கிளைண்ட் சாரீ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளூ, லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் அந்த அவங்களுடைய முந்தானையில் வர்றது மட்டும் அடித்து வச்சுருக்கதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அவங்களது ஒர்க் இந்த மாதிரி இருக்கிறதால மோஸ்ட்லி வந்து ஸ்டோன் வந்து ப்ளூ ஸ்டோனே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் குந்தன் ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனும் குந்தன் ஸ்டோன் வந்து ப்ளூவும் எடுத்துக்கிட்டேன். ரவுண்டுமே வந்து ப்ளூ கலர் ஸ்டோனையும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டிக் வாங்கிக்கிங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா டக்குன்னு நம்ம எடுத்து நம்ம கையில் எடுத்து பண்ணுறத விட ஸ்டிக் எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த எந்த நம்ம க்ளூ வைக்கிறோமோ அந்த க்ளூவில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வாங்கிக்கிங்க. பக்கத்தில் இருக்க ஷாப்பில் எங்கே வேணால் வாங்கிக்கிங்க. நான் சித்ராஸை வாங்கியிருக்கேன் பாண்டிச்சேரியில். ஓவராலாக இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். கிளைண்ட் வந்து கேட்ட மாதிரி எனக்கு சிம்பிளாக இருக்கணும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு கிராண்ட் லுக்காக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோட்டோஸ் அனுப்பணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்றைக்கி எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த மாதிரி வீடியோஸ் சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் அண்ட் டேக் கேர்.